கடவுளே, என் பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் அவ கூடவே இருந்து காப்பாத்தணும். அவளுக்கு பண்ண போற ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவளுக்கு நல்ல பலன் கொடுக்கணும். இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து என் பொண்ணு எப்படியாவது வெளியில வந்து அவ ஆசைப்படி அவ வாழணும். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்ல சக்தி, நீ நினைச்ச மாதிரியே உன்னோட வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. நல்ல சக்தி. சக்தி, நீயும் சிவாவும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்குமா, கவலைப்படாத. சரி வாங்க. காயத்ரி, நாம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. எப்பவும் போல முகத்தை உம்முன்னு வச்சுக்காம கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இரு. பாரு. மணி மச்சா, அவருக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? மச்சா, நானும் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. அம்மா, தோ வந்துட்டாரு. வாங்க வாங்க. இதோ எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வாங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க நம்பருக்கு எவ்வளவு வாட்டி ட்ரை பண்றது, சுவிட்ச் ஆஃப்னே வருது. கடைசி நேரத்துல எங்க வர மாட்டீங்களோன்னு நாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். ஐயா, நான் சொன்ன டயத்துக்கு வந்துருவேன். சரி சரி உட்காருங்க, வேலைய ஆரம்பிப்போம். ஐயாவும் அம்மாவும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நேத்துக்கு நீங்க கூப்பிட்டப்ப கும்பகோணத்துல இருந்தேன். அதனாலதான் என்னால வர முடியல. காத்தால பஸ்ஸை விட்டு இறங்கினதும் வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு நேரா இங்கேதான் வர்றேன். சரிங்கம்மா, யாருக்கு கல்யாணம், அவங்க 2 பேரோட ஜாதகத்தை கொடுங்க. தாயே மாசாணியம்மா. என்ன ஜோசியரே, வந்ததுல இருந்து ஜாதகத்தை பாத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா, என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல இப்படி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆஹா, ஜோசியர் ஏதோ குண்டு தூக்கி போட போறான் போல இருக்கு. எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோசியர் மட்டும் ஏதாவது ஏடா கூடமா சொல்லட்டும். இந்த ஆட்டத்தை எப்படி கலைக்கிறேன்னு மட்டும் பாரு. என்னாச்சு ஜோசியர? ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, செஞ்சிடலாம். ஜோசியரே, இது என் பொண்ணு அனிதா தலைமையில நடக்க போற கல்யாணம். அதனால எந்த பரிகாரமா இருந்தாலும் சொல்லுங்க, செஞ்சிடலாம். அம்மா, இந்த ஜாதகத்துக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. இந்த 2 பேரோட ஜாதகமும் ராமன் சீதைக்கான ஜாதகம். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சிறப்பா வாழ்வாங்க.